யாருமா இங்க தகராறு பண்றது? அவர்கிட்ட ஏற்கனவே விசாரிச்சுட்டா வந்து உங்கள்ட்ட கேக்குறேன், என்ன நடந்துச்சு இங்க? நல்லா கேளுங்க சார், நல்லா கேளுங்க. என்னைய வந்து அடிக்கிறீங்க, இன்னைக்கு போய் ஜெயில கழித்தேனுங்க. எனக்கு படபடன்னு வந்துட்டு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது சார். இந்த பேக் எல்லாம் எடுத்து நீங்களே பாருங்க சார். எல்லாம் கிழிஞ்ச சேலைய தலையில கட்டிட்டு இதுக்கு பணத்தை 20,000 வாங்கியிருக்காரு. சரி, அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? பில்ல காமிங்க சார். இந்த பில்லு எல்லாம் அவர் கொடுக்கவே இல்லை சார். அது எப்படிமா பில்லு வாங்காம இவ்வளவு 20,000 ரூபாய்க்கு நீங்க துணியா வாங்கியிருக்கீங்க? சார் இவர் தான் சார், அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா? துணி எல்லாம் எடுத்துட்டு போங்க, ஏதாவது பிரச்சனைனா மாத்தி கொடுத்துருதேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி மயக்கிட்டாரு சார். நம்ம சொல்றதை நம்புங்க சார். இந்த பேக்ல கடை பேர் ஒண்ணுமே கொடுக்கல. இது இங்க தான் வாங்கினீங்கன்னு நிரூபிச்சு காமிங்க. அவரை அரெஸ்ட் பண்ணதான் உங்களை விட்டுருந்தேன். இதுக்கு தான் நான் அப்பவே பில்லு கேட்டேன், கொடுக்காம எப்படி மழுப்பிட்டு எப்படி வந்து நிக்க வச்சுட்டாரு பாத்தீங்களா? ஐயோ, என் வீட்டுக்காரிகளுக்கு தெரிஞ்சனா கொன்னே போட்டுருவாட்டி. போலீஸ் கீசனு கேஸ் எல்லாம் என்னெல்லாம் இழுத்து வச்சிருக்கான்னு சொல்லிடுவாரு. நானும் வீட்டுக்கு போய் செத்தாங்க. அது ஃபர்ஸ்டே சொல்லி தான் விட்டாரு. கேட்டனா என் மேலதாங்க பெரிய தப்பு. உங்க எல்லாத்துக்கிட்ட இந்த கடை பத்தி சொல்லி நான் கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம். தெரியாம போயிட்டேன். என்னம்மா ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ப்ரூஃப் தான் இல்லல்ல, நடங்க ஸ்டேஷனுக்கு. கான்ஸ்டபிள் சாந்தி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க இவங்க எல்லாத்தையும். எஸ் சார். ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். சார் நக்கெல்லாம் பாவம் சார், அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். நீ யாருமா புதுசா? இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும் சார். இந்த அக்கா மரத்தில் நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க, அது ஆகக்கூடாதுன்னு தான் ப்ரூஃப் காமிக்கிறதுக்காக தான் உங்களை நிப்பாட்டினேன் சார். ஜென்னி, போய் வேலையை பாருமா. இங்க என்ன வேலை உனக்கு? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்லுமா, என்ன ப்ரூஃப் வச்சிருக்க காட்டு. சார் இந்த மொபைல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க சார். இந்த அக்கா எல்லாருமே வந்ததும் சாரிலாம் வாங்கினது, பணம் கொடுத்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அதை செக் பண்ணிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க சார். இந்தாங்கம்மா போன் எப்படிங்க? ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்கம்மா. நீங்க இப்படி ரெக்கார்ட் பண்ணாட்டி இந்த ஆள் இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திருப்பான்னு தெரியல. உடனே அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறேன். அம்மா தாய்மார்களே, ஷாப்பிங் பண்ணும்போது பில்லு பத்திரமா வாங்கி வச்சுக்கிடணும். நீங்க பண்ண தப்புனால இப்போ எந்த அளவுக்கு வந்து நின்றுக்கு பார்த்தீங்களா? இந்த பிள்ளை இல்லைன்னா நீங்க கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு என்னென்ன அவதிப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. கண்டிப்பா நான் அப்படி இருக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பரவாயில்லம்மா. யோ வாயா. சார் சார் மன்னிச்சிருங்க சார். இந்த கொரோனாலாம் வந்ததுனால நிறைய துணிகள் வேஸ்ட் ஆயிட்டு சார். ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன். ஃபேமிலியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சார். குஜராத்ல யாரையும் ஏமாற்ற முடியாது இல்லையா, அதனால இங்கே வந்து ஏமாத்திட்டேன் சார். மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன் சார். அது என்னையா குஜராத்ல ஏமாத்துறது, தமிழ்நாட்டில் ஏமாத்துறதே தப்பு. அது யாரா இருந்தாலும் சரி. புரியுது சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து விட்டுருங்க சார். இனிமேல் யாருக்கிட்டையும் இப்படி பண்ண மாட்டேன் சார். போட்டு விட்டுருங்க சார். ஏதோ நிலைமையில பண்ணிட்டாரு பாவம். நாங்களும் இப்படி ஜாக்கிரதையா எல்லாம் இருந்தது எங்க மேல இருந்த தப்பு தானே, அதுக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கலாம். சரி, 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு சார், அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார். இப்பவுமே தந்துடுறோமா? அதுக்கப்புறம் சண்டைக்கு வரலையா? அவன் வருவான்ல நல்ல சண்டைக்கு. அவன் என் செருப்பை தூக்கி வீசினா நான் அவன் மேல சாணி அடிச்சேன். கரெக்டா போச்சு. ஆமா, நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அந்த கார்த்தியை பிடிக்கும் தானே? நல்ல கதையா இருக்கேன். நான் இப்போ ஒன்று சொன்னேன் அவனை பிடிக்கணும். ஆமா பிடிக்காது, அதுதான் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனியோ? கூப்பிட காதுல விழலையே. வாய் நல்லா காது வரைக்கும் சிரிச்சுட்டுலாம் போச்சு. ஆமா சிரிக்கேன் பாட்டி. நல்லா போய் சொல்லு, கண்டுபிடிக்காமல இருந்துருவேன். பஸ் இன்னும் வர காணும். என்னல இந்த கௌதம் பையில இன்னும் காணும். ஐயோ, இந்த கௌதம் பையன் வேற வந்து ஏதாச்சும் வேண்டாத வேலை பண்ணி வச்சிடக்கூடாது. சீக்கிரம் வந்து கிளம்பணும். பஸ் வருமா இப்போ? ஏன்டி ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒன்றும் இல்லை கௌசி. அம்மா நீ ஏன் திரும்பி நிற்க? ஏட்டி 2 பேரும் வந்துட்டாங்க பாரு. தேவையில்லாம ஊருக்கார ஆள் பார்த்து வீட்டில் சொல்லி கொடுத்துடக்கூடாது. சீக்கிரம் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிடும். ஆமாட்டி, நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன். வாரம்ல கௌதம்.